கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரானிய ஜனாதிபதி மற்றும் அவரது வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் ஆகியோருடன் வேறு அதிகாரிகளும் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது பற்றி வெவ்வேறு தியரிகள் கூறப்படுகின்றன. ஈரானிய ஊடகங்களில் அவர்களது இறுதிச் சடங்கு பற்றிய தகவல்களே அதிகம் வெளியாகின்றனவே தவிர அவர்கள் பயணித்த ஹெலிகாப்டருக்கு என்ன ஆனது, அந்த விபத்து எப்படி நடந்தது, புலனாய்வாளர்கள் எதையாவது கண்டுபிடித்தார்களா என்ற விஷயங்களில் ஈரானிய ஊடகங்கள் ஆழ்ந்த மௌனம் சாதிக்கின்றன. இது வழமைக்கு மாறாக உள்ளது. அந்த விபத்தில் அசாதாரணமாக ஏதாவது நடந்ததா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறது. இப்போது ராஜதந்திர வட்டாரங்களில் இருந்து சில தகவல்களை அறிந்துள்ளோம். அவற்றை இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளலாம். பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று காலை IST நேரம் 6 மணிக்கு நாம் வெளியிட்ட காணொலியில் அந்த ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக தொழில்நுட்ப ரீதியான சில சந்தேகங்களை எழுப்பியிருந்தோம். இந்த காணொலியில் ராஜதந்திர ரீதியான சில விஷயங்களை பார்க்கலாம். இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம், மிகவும் ஜாக்கிரதையாக சொல்லப்பட வேண்டும். இல்லாவிட்டால் எமக்குத்தான் சிக்கல் ஏற்படும். அதனால் எமக்கு தெரிய வந்த சில விஷயங்களை கூறுகிறோம். அவற்றுக்கிடையே முடிச்சு போட வேண்டியது நீங்கள்தான். மத்திய கிழக்கில் மிக முக்கியமான காலகட்டத்தில் நடந்த ஒரு விபத்தில் ஈரானிய ஜனாதிபதி மற்றும் வெளியுறவு அமைச்சர் இருவருமே ஒன்றாக இறந்து போனார்கள். மத்திய கிழக்கில் மிக முக்கியமான காலகட்டத்தில் என்று நாம் கூறுவதை இஸ்ரேல் காசாவில் நடத்தும் போர், அதில் ஈரானுக்குள்ள தொடர்பு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது ஓரளவு சரிதான். அது வெளிப்படையாக நடக்கிறது. அதே போர் தொடர்பான மற்றொரு விஷயமும் பக்கவாட்டில் ஓடிக்கொண்டிருந்தது, வெளிப்படையாக அல்ல, ரகசியமாக. அந்த விஷயம் அமெரிக்காவும் ஈரானும் ரகசியமாக பேசிக்கொண்டிருந்தன. அந்த ரகசிய பேச்சுக்கள் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் அனுமதியுடன் அவரது வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியனின் ஏற்பாட்டில் தான் நடந்தது. ஈரானின் சார்பில் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர் அலி பஹ்ரி கனி. இவர் வேறு யாருமல்ல, ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியனின் துணை வெளியுறவு அமைச்சர். ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியனின் பதவிக்கு இப்போது இந்த அலி பஹ்ரி கனி தான் தற்காலிக வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ரகசிய பேச்சுவார்த்தை நடந்த இடம் ஓமான் நாட்டின் தலைநகர் மஸ்கட். ஓமானில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ரகசிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முன்னேற்றம் அடைந்து கொண்டிருந்தன. ஆனால் இப்போது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அவரது வெளியுறவு அமைச்சரின் திடீர் மரணத்தால் எல்லாமே தடைப்பட்டுள்ளன. ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் அலி பஹ்ரி கனியுடன் இந்த மாத தொடக்கத்தில் மறைமுக பேச்சுவார்த்தைகளை நடத்தியவர் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மத்திய கிழக்கு ஆலோசகர் பிரெட் மேக்ரோக். ஒரு தசாப்தத்துக்கு முன்னர் டெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே ரகசிய சந்திப்புகள் நடந்தது கூட ஓமானின் தலைநகர் மஸ்கட்டில் தான். அப்போது ஜோ பைடன் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருந்தவர் ஒபாமா. டெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே ஓமானில் நடந்த அந்த ரகசிய சந்திப்புகள் தான் 2015ஆம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு வழிவகுத்தது. கூட்டு விரிவான செயல் திட்டம் அல்லது ஜாயிண்ட் கம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன், சுருக்கமாக JCPOA, இஸ்ரேலின் கடும் எதிர்ப்பின் மத்தியில் செய்யப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தம். கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது ஹெலிகாப்டர் விபத்து நடப்பதற்கு 2 தினங்களுக்கு முன், பிரெட் மேக்ரோக் மற்றும் அலி பஹ்ரி கனி ஆகியோருக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் நன்றாக முன்னேறி வருவதாகவும் ஒருவித உடன்பாட்டை எட்டுவதற்கு நெருக்கமாக இருந்ததாகவும் அமெரிக்க ராஜதந்திரி ஒருவர் கூறினார். அமெரிக்காவுடன் பேசிய விவரங்களை அலி பஹ்ரி கனி சனிக்கிழமை அதிகாலை, அதாவது ஹெலிகாப்டர் விபத்து நடப்பதற்கு 1 தினம் முன்னர் ஈரான் போயிறங்கினார். அந்த விவரங்களை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியனுக்கு தெரிவித்திருப்பார். அவர் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியிடம் தெரிவித்திருப்பார். சரி, இந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் எதை பற்றியது? பேச்சுக்கள் 3 விஷயங்களில் கவனம் செலுத்தியது. முதலாவது, காசா மீதான இஸ்ரேலின் போரை முடிவுக்கு கொண்டு வருதல். இரண்டாவது, அதற்காக இஸ்ரேலிய அரசாங்கத்தின் தலைமை மாற்றத்துக்கான பகிரப்பட்ட விருப்பம். இதை வெளிப்படையாக சொன்னால், இஸ்ரேலில் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுக்கு பதிலாக மற்றொருவரை பிரதமராக்குவது. மூன்றாவது, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வேறு எங்கும் மோதல் பரவாமல் தடுப்பது. அதன் அர்த்தம், ஏமன், சிரியா, ஈராக் மற்றும் லெபனானில் ஈரானிய ஆதரவு இயக்கங்களை ஆஃப் பண்ணுவது. இதற்கு பிரதிபலனாக ஈரான் மீது அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட ஒரு தொகுதி தடைகள் நீக்கப்படும். ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்தும் விவாதங்கள் நடந்திருக்கலாம் என ராஜதந்திர வட்டாரங்களில் சிலர் நம்புகிறார்கள். ஆனால் அதை அவர்களால் உறுதியாக கூற முடியவில்லை.
காரணம் JCPOA அணுசக்தி திட்டத்தை மீண்டும் செயற்படுத்துவது நீண்ட பொறிமுறை, அதில் வேறு நாடுகளும் உள்ளன. இந்த ஆண்டு அமெரிக்காவில் நடக்க உள்ள ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் உத்தரவாதமாக மீண்டும் அணுசக்தி ஒப்பந்தத்தை ரத்து செய்வார். இப்படியொரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்படுவதை இஸ்ரேலிய அரசு, முக்கியமாக பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு நிச்சயம் ரசிக்கப் போவதில்லை. காரணம், இது அவரது பிரதமர் பதவியை பறித்துவிடும். பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ்தான் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் உள்ளது என்பது இங்கு முக்கியமானது. சரி, பிரதமர் பதவியிலிருந்து பெஞ்சமின் நேத்தன்யாகுவை நீக்குவதென்றால் அமெரிக்காவின் விருப்பத்துக்குரிய மாற்றீடு யார்? போர் அமைச்சரவை அமைச்சர் பெனி கான்ஸ். இம்மாத ஆரம்பத்தில் பெனி கான்ஸ் வாஷிங்டனுக்கு செல்ல திட்டமிட்டார். அந்த பயணத்தை அங்கீகரிக்காத பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு கோபமடைந்தார். அதை வெளிப்படையாக கூறிய அவர், இந்த நாட்டுக்கு ஒரே ஒரு பிரதமர் மட்டுமே இருக்கிறார், அது நான் தான். எனது அனுமதி இல்லாமல் அமைச்சர்கள் வெளிநாட்டு பயணத்தை திட்டமிடக்கூடாது என்று கூறினார். ஆனால் இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரும் தற்போதைய போர் அமைச்சரவை அமைச்சருமான பெனி கான்ஸ் திட்டமிட்டபடி வாஷிங்டன் சென்று அமெரிக்க உயர் அதிகாரிகளுடன் சந்திப்புகளை நடத்தினார். நேத்தன்யாகு இம்முறை ஒரு வருடத்துக்கு மேலாக பிரதமர் பதவியில் இருந்த போதிலும் அவர் இன்னமும் ஜோ பைடன் நிர்வாகத்திடமிருந்து வாஷிங்டனுக்கு வருமாறு அழைப்பை பெறவில்லை. இப்போது இஸ்ரேலுக்கு சாத்தியமான அடுத்த பிரதமர் அமெரிக்காவிடம் தயாராக உள்ளார். இதுவரை அமெரிக்க யுரானிய ரகசிய ஓமான் ஒப்பந்தம் ஏற்படுவதை தடுக்க விரும்பும் ஒரு தரப்பாக இஸ்ரேலையும் பிரதமர் நேத்தன்யாகுவையும் பார்த்தோம். அமெரிக்க யுரானிய ரகசிய ஓமான் ஒப்பந்தம் ஏற்படுவதை தடுக்க விரும்பும் மற்றொரு தரப்பும் உள்ளது. அது ஈரானிய இராணுவத்தின் அதிசக்தி வாய்ந்த இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு. இவர்களது சமீபகால எதிர்ப்பு வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் செய்த மற்றொரு ரகசிய ஒப்பந்தம். ஜோ பைடன் நிர்வாகம் பதவிக்கு வந்த பின் ஈரானுடன் நடத்திய முதலாவது ரகசிய பேச்சுவார்த்தை இம்மாதம் ஓமானில் நடந்தது அல்ல, அதற்கு முன்பும் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடந்தது, அதுவும் ஓமானிலேயே நடந்தது. கடந்த ஆண்டு அமெரிக்கா மற்றும் ஈரான் ஓமானில் நடத்திய ரகசிய பேச்சுவார்த்தைகளில் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை எட்டியது. அதில் அமெரிக்கா கொடுத்தது என்ன? ஈரானின் எண்ணெய் வருமான பணம் $6 பில்லியன் தென்கொரியாவில் அமெரிக்க தடையால் முடக்கப்பட்டிருந்தது. அமெரிக்கர்களும் ஈரானியர்களும் ஓமானில் ரகசியமாக சந்தித்தனர். ஈரானில் கைதிகளாக இருந்த 3 அமெரிக்கர்களை விடுவிப்பதற்காக முதலில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் இணக்கம் காணப்பட்டது. அந்த விஷயத்தில் ஈரானிய இராணுவத்தின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்கவில்லை. காரணம், அந்த மூவரும் ஈரானில் பிறந்து அமெரிக்காவில் குடியேறிய சாதாரண பொதுமக்கள். அதன்பின் பேச்சுவார்த்தையின் மற்றொரு பகுதியாக மேலும் 2 கைதிகளை விடுவிக்குமாறு அமெரிக்கா கேட்டது. அந்த இருவரின் பெயர்களை ஈரான் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா கூறியது. அதிலேயே அந்த இருவரின் முக்கியத்துவமும் தெரிந்து போனது. அந்த இருவரையும் விடுவிக்க ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தயாராக இருப்பதாக மத்திய கிழக்கு நாடு ஒன்றின் உளவுத்துறைக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனால் ஈரானிய இராணுவத்தின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு அதை எதிர்த்தது. காரணம், அந்த இருவரும் ஈரானின் சாதாரண சிறையில் இருக்கவில்லை, இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் தனிப்பட்ட சிறையில் இருந்தார்கள். இராணுவத்தின் எதிர்ப்பையும் மீறி அந்த இருவரையும் விடுவிக்கும் உத்தரவில் கையொப்பமிட்டார் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி. மொத்தம் 5 அமெரிக்க கைதிகள் ஈரானியர்களால் விடுவிக்கப்பட்டனர். அவர்களது பெயர்களை வெளியிட்ட அமெரிக்கா எடார்ட் ஷர்கி, மொராட் டஹ்பாஸ் மற்றும் சியாமக் நமாசி என்று 3 பெயர்களை மட்டுமே வெளியிட்டது. விடுவிக்கப்பட்ட மேலும் 2 அமெரிக்கர்கள் இன்று வரை பகிரங்கமாக அடையாளம் காட்டப்படவில்லை. ஈரானும் ஒப்பந்தப்படி அவர்களின் பெயர்களை பகிரங்கப்படுத்தவில்லை. ஈரானுக்கு தென்கொரியாவிடம் இருந்து $6 பில்லியன் போய் சேர்ந்தது. அந்த சம்பவத்திலிருந்து ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கும் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவுக்கும் இடையே ஒரு முறுகல் இருந்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி, அவரது வெளியுறவு அமைச்சர் ஹசைன் அமீர் அப்துல்லாஹியன் ஆகியோர் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான போது இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் பிரதான தளபதி தாமே நேரடியாக விபத்து நடந்த இடத்துக்கு சென்று பார்வையிட்டார். அந்த விபத்து காரணமாக அமெரிக்க ஈரானிய ஓமான் ரகசிய பேச்சுவார்த்தைகள் இப்போது அந்தரத்தில் நிற்கின்றன.
அடுத்த 50 நாட்களுக்குள் ஈரானில் ஜனாதிபதி தேர்தல் வர வேண்டும். அதையடுத்து அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் வர வேண்டும். அமெரிக்க ஈரானிய ஓமான் ரகசிய ஒப்பந்தத்தை விரும்பாத 2 தரப்புகளுக்கும் இதில் சந்தோஷம்தான்.